ஏன்னு ஒரு வருத்தம் இருக்குது. இவ்வளவு பேசிய மகன்களுக்கு, இவ்வளவு போராடிய பிள்ளைகளுக்கு, இவ்வளவு உண்மை நேர்மையுமா, இவ்வளவு மாற்று அரசியலை, தூய அரசியலை எடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் இன்னொரு 10 லட்சத்தை வாக்கை போட்டு விழுக்காடு கொடுத்துருக்கூடாதா அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது. அவ்வளோதான். அனைவருக்கும் வணக்கம். நான் முன்னாடி போட்டிருக்க வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அண்ணன் சீமான் அவர்கள் உண்மையாலுமே வந்து கண்ணீர் விட்டு கதறாரு, கண்ணீர் விட்டு அழுகிறாரு. அவருடைய சோகம் வந்து அவ்வளோ முகத்தில் வந்து இருக்குது. அதை பார்த்துட்டு சத்தியமாக சொல்கிறேன், எனக்கெல்லாம் நைட்டு தூக்கமே வரல. இந்த வீடியோ வந்து நேற்றையிலேருந்து ஃபுல்லாக வைரலாக ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப்லாம் பரவிட்டு இருக்குது. ஆனால் சீமான் அவர்கள் வந்து அப்படி அழுகிறாரு. அது அவர் சொல்கிறத பார்த்தீங்களா, நான் அந்த மக்களுக்காக போராடணும், என் பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த மக்களுக்காக பேச்சு, இந்த மக்களுக்கான உண்மையை நேர்மையாக இருந்தோம், ஆனால் அந்த மக்கள் வந்து எங்களுக்கு இன்னொரு 10 லட்சம் ஓட்டாவது கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லி அழுகிறாரு பாருங்க. அப்படியே லிட்டரலாக கண்ணீர் வருது அண்ணனுக்கு. அதை பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து கண்ணீர் வருது. என்னடா ஒரு கம்பீரமாக பார்த்தோம், ஒரு சிங்கம் மாதிரி இருப்பார், ஒரு டைகர் மாதிரி வந்து இருப்பார், ஒரு புலி மாதிரி பேசுவார், எல்லா விஷயத்தையும் ஆணித்தனமாக பேசுவார், மக்களுக்காக அப்படி போராடுவார். நம்ம சீமான் அவர்களை அப்படி பார்த்துருக்கோம், ஒரு புலி மாதிரி பார்த்துருக்கோம், பேசும்போது ஒரு வீரனாக பார்த்துருக்கோம். ஆனால் அப்படிப்பட்டவர் உடஞ்சி இன்னொரு 10 லட்சம் ஓட்டு போட்டிருக்கலாம், நான் எம்எல்ஏ ஆடினோட பரவாயில்ல. காரைக்குடியில் அண்ணன் சீமான் பாருங்கள் 4வது இடத்துக்கு வந்து போயிட்டார். 30,000 ஓட்டு தான் பிரபு வந்து ஜெயிச்சிருக்காப்புல. 2வது இடம் வந்து மாங்குடி, 3வது இடம் தேர்வு பாண்டியன், 4வது இடம் அப்படிங்கும்போது எவ்வளோ ஒரு வழி ஏற்படுத்தியிருக்கும் பாருங்கள். அதான் 4 பேராவது உள்ளே போயிருப்போம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி அந்த சீமான் அவர்கள் உண்மையாலுமே அழுகும்போது எனக்கு சேர்த்து வந்து அழுக வந்துருச்சு. ரொம்ப ஃபீலிங் ஆகிட்டேன், என்னடா இப்படி அண்ணன் சீமான் வந்து உடஞ்சிட்டாரே அப்படின்னு. ஏன்னா இந்த தோல்விங்கிறது நம்மளுக்கு படுதோல்வி, ரொம்ப பின்னடைவு. 2019 எலெக்ஷன் நம்ம வந்து 20 லட்சம் ஓட்டு வாங்கினோன்னா அது ஓகே. ஆனால் இது 2026 எலெக்ஷன். இதில் நம்ம கண்டிப்பாக ஒரு 50 லட்சத்துக்கு மேலே ஓட்டு வந்து எடுத்துருக்கோம். நம்ம வரும் தான் நினச்சோம், ஆனால் வரலை. இதில் என்ன சிக்கலோ, இந்த இவிஎம் மிஷினில் என்ன பண்ணாங்களோ, இல்லை விஜய் பிஜேபி கூட்டணியில் வந்து அந்த இதுக்கு இப்போ டெல்லிக்கு போயிட்டு வந்து சிபி அலுவலகத்துக்கு போயிட்டு வந்து அதில் ஏதாவது ஒரு செட்டிங் போட்டாங்க, இந்த இவிஎம் மிஷினில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு கூட பல பேர் வந்து சொல்கிறாங்க. அப்படி செட்டிங்கா, இல்லை இந்த மக்கள் வந்து இப்படி நம்மளை வந்து ஏமாற்றிட்டாங்களா? அதான் சொல்கிறார், உண்மையாக நேர்மையாக இருந்தோம், எங்களை வந்து கைவிட்டாங்கன்னு சொல்லி சீமான் அழுகிறாரு பாருங்கள். 20 லட்சம் ஓட்டு தான் சீமான் அவர்கள் தோல்வி. இதில் சீமான் அவர்கள் தோல்வி ஒன்று நம்மளுக்கு சந்தேகமாக ஒரு கஷ்டமாக இருக்குன்னா, ஆன்சி சோபாராணி அவங்க வந்து எப்படி அந்த மக்களுக்காக உழைச்சாங்க அந்த குளச்சல் தொகுதியில் பாருங்கள். வெறும் 7,000 சில ஓட்டு தான். அதெல்லாம் பார்த்துட்டு தான் ரொம்ப வலியாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்கா. நான் சீமானவர் அந்த வீடியோவில் அழுகும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு அழுக வருது. இதில் எங்கள் அம்மா வந்து எங்கள் அக்கா வந்து சொன்னாங்க நாம் தமிழர் கட்சியோட தோல்விக்கு என்ன காரணம்னு சொல்லி. அதை நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாரிதாஸ் வந்து நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல. என்னங்க, நாம் தமிழர் கட்சியோட சரிவுக்கு காரணம் என்ன, இதுதான் காரணம்னு வீடியோ போட்டிருக்காப்புல. அதில் லிட்ரலாக நாம் தமிழர் கட்சி வந்து விஜய் எதிர்த்து சாட்டை துரும்பு வந்து விஜய் வந்து எதிர்க்கிறாரு. அந்த வீடியோ வந்து திமுககாரங்க வந்து பரப்புகிறாங்க. திமுக வந்து விஜய் எதிர்ப்புக்கு சாட்டை துரும்பு பயன்படுத்திட்டாங்க. 24 மணி நேரமும் சாட்டை துறைமுருகன் சீமான்லாம் வந்து விஜய் மட்டும் தான் எதிர்த்தாங்க, திமுக வந்து எதிர்க்க கிடையாது, காலில் வந்து உழுடா அப்படின்னு சொல்லி சாட்டை வந்து எல்லை மாரி விமர்சனம் வச்சார். சங்கீதா பற்றியெல்லாம் வந்து பேசினாங்க. அதனால தான் விஜய் எதிர்த்தனால தான் ஓட்டு குறைஞ்சிட்டு சொல்லி பச்சையாக ஒரு பொய் சொல்லி ஒரு வீடியோ போட்டு வச்சுருக்கார். யார்? இந்த மாரிதாஸ். முன்னாடி பேசும்போதெல்லாம் நல்லவ மாதிரி பேசுவான், பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இது பண்ணி விட்டுருவான். அப்படி பார்த்தா அதிமுக வந்து விஜய்க்கு முழு ஆதரவு தானே கொடுத்துச்சு. இந்த வீடியோ பாருங்க மக்களே. அவர்கள் கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது இடையில ஆம்புலன்ஸ் வருது. முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் நிறைந்து சைலன்ல ஒளியில வந்துகிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலேயே பேசுறது. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, ஆம்புலன்ஸ் வந்துச்சு, ஆம்புலன்ஸ் விட்டது வந்து திமுக தான், விஜய் மேலே தப்பு இல்லை, கரூர் சம்பந்தத்துக்கு விஜயே காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொல்றாரு. மாரிதாஸ் சொல்கிறாரு, கரூர் விஷயத்துலலாம் வந்து சீமான் வந்து விஜய் தான் காரணம்னு சொன்னால்தான் பின்னாடியே வந்துச்சு, அதனால தான் இவ்வளோ தூரம் ஓட்டு குறைச்சிங்கிறாங்க. அப்போ எடப்பாடி வந்து ஆதரிச்சாரே, கூட்டணி அச்சாரம் அது இதுன்னு போட்டு அந்த அதிமுக பேரோவில் இருக்கவங்கள பூரா சீமானுக்கு எதிராக வந்து பேச வச்சு, ஏன்னா விஜயோட கூட்டணி சேரணும், சீமானர் வந்து விஜய் தான் காரணம் கரூர் சம்பவத்துக்கு சொல்கிறாருன்னு என்ன வரையும் வேலை பேசுனாங்க. இங்கே சொந்தக்காரர் ஒருத்தர் பக்கத்தூரில் வந்து இருக்கிறாரு, அவர் வந்து மாதம் 2 லட்ச ரூபா நான் வந்து உனக்கு பேமெண்ட் தரேங்கிற வரை என்னை வேலை பேசுனாங்க. இப்போ தான் மொதல் உடைக்கிறேன் அதிமுககாரங்க, விஜய் வந்து எதிராக பேசாதீங்க, கரூர் சம்பவத்துக்கு காரணம் சொல்லாதீங்க அப்படின்னு அந்த நேரத்தில் வந்து பேசுனாங்க. அப்போது விஜய் வந்து எதிர்க்கவே இல்லை எடப்பாடி. அப்புறம் எடப்பாடி எப்படி மண்ணை கவுறாரு, எடப்பாடி படுதோல்வி அடைகிறாரு. இப்போ நாங்களாவது பரவாயில்ல, எந்த இழப்பதற்கு வந்து எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் மக்களுக்கு உண்மை நேர்மையாக இருந்தால் அந்த மக்கள் வந்து எங்களை தோக்கடிச்சாங்க, அவ்வளோதான். ஆனால் எடப்பாடி காசு கொடுத்து காசை வந்து கொட்டி செலவு பண்ணார், நரேட்டிவ் செட் பண்ணார், இந்த பேரோலுக்கு ஆட்களை செட் பண்ணார், பாஜகவோட கூட்டணி வச்சார், அவர் என்னென்ன தில்லாலங்கடி எல்லாம் பண்ணார். 2,000 ரூபா கொடுக்குறேன்னாரு, ஆண்களுக்கும் பஸ் ஃப்ரீனாரு, அது பேர் என்னது 10,000 ரூபா பணம்னாரு, எல்லாம் பண்ணார். ஏன் தோற்று போனார்? அப்போது நாம் தமிழர் கட்சி தோற்றது காரணம் விஜய் நம்ம எதிர்த்தோம் அப்படிங்கிறது இல்லை, சாட்டை வந்து விஜய் எதிர்த்தார் அப்படிங்கிறது இல்லை. அது காரணம் வந்து இந்த மக்கள். முழுசாக சொல்கிறேன், இந்த மக்களுக்கு உண்மையாக நேர்மையாக இருந்தால் பிடிக்காதுங்க. இப்போ எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் மனைவி அதான் சொல்கிறாங்க,
ஏன்னா எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷமாக நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஓட்டு கேட்குறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஆதரவாக செயல்படுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாவே சொன்ன வார்த்தையை சொல்கிறேன் பாருங்கள். சீமான் மட்டும் ஒரு 1000 ரூபா நான் தர்றேன்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த மக்கள் ஓட்டு போட்டு இந்நேரம் 50 லட்சம் ஓட்டு வந்திருப்பாங்க. விஜய் சொன்ன மாதிரி சீமானை வந்து 4000 வந்து காசு கொடுக்குறேன், அதே மாதிரி தாலிக்கு 1 கிராம் தங்கம் கொடுக்குறேன், சிலிண்டர் 6 கொடுக்குறேன், வேலை இல்லாதவங்களுக்கு 4000 ரூபா கொடுக்குறேன், அதே மாதிரி 1வது வந்து 12வது வரையும் போகிறாங்க வந்து பசங்க, அந்த குழந்தைங்களுக்கு நான் வந்து 5000 கொடுக்குறேன், தாலிக்கு தங்கம் கொடுக்குறேன், சேலை கொடுக்குறேன், மோதிரம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருந்தாருன்னா சீமானவர் ஜெயிச்சு சிஎம்மாக இருந்திருப்பார். இவர் உண்மையாக நேர்மையாக இருக்கேங்கிறாரு. அப்போ உண்மையாக நேர்மையாக இருந்து இந்த மக்களுக்கு வந்து கல்வி இலவசம் ஃப்ரீன்னு கொடுத்தா அந்த மக்களுக்கு வந்து புரியாது. இந்த மக்களுக்கு ஆசை கொடுத்தா தான் இந்த மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. அப்போ சீமான் அவர்கள் பண்ண தப்பு, நம்ம தோத்தது காரணம் என்ன தெரியுமா? இந்த மக்களுக்கு உண்மையான அரசியல் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சது, அதான் நம்ம தப்புன்னு எங்கள் அம்மாவே சொல்லுது. அப்போ நம்ம தோல்விக்கு காரணம் ஒன்று, சாட்டை வந்து விஜய் ஏற்றதில்லை, நம்ம விஜய் ஏற்றதில்லை, திமுகவை நம்ம எதிர்க்கலை அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். திமுக நம்ம ஏற்றுக்கிட்டு தான் இருந்தோம், திமுக படுதோல்வி அடைஞ்சிருக்குன்னா அது காரணம் வந்து நாம் தமிழர் கட்சி தான். அதை வந்து விஜய் அறுபடை பண்ணிட்டு போயிட்டார், அவ்வளோதான். விஜய் சும்மா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் மாதிரி பொலிட்டிக்கல் புரோக்கர்களை வச்சுக்கிட்டு ஜானகிசாமி அப்புறம் ஆதவர்ஜுனா போன்றவர்கள்லாம் காசை கொடுத்து ஊடகத்துலேயும் சரி, அதே மாதிரி பல இடங்களில் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டெண்டு பண்ணி, அது மட்டும் இல்லாமல் பல அறிவிப்புகள், போலி அறிவிப்புகளை வந்து வெளியிட்டு பார்க்க தானே போகிறோம். விஜய் எப்படி 2500 கொடுப்பாரு, எப்படி தாலிக்கு தாங்க கொடுப்பாரு, 6 சிலிண்டர் கொடுப்பாரு, நம்ம பார்க்க தானே போகிறோம். எல்லாம் போலி அறிவிப்பு, இலவசத்தை கொடுத்து அதனால் விஜய் ஜெயிச்சிட்டார். அதனால தான் திமுக வந்து வச்சு, அதனால தான் அதிமுக வந்து வச்சு, அதனால நாம் தமிழ் பின்னடைவு. மாரதா சொல்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து நம்பினது யாரை நம்பினதுன்னா அந்த மக்களை நம்பினது. அதில் ஒருத்தர் போட்டிருக்க பதிவு தான் எனக்கு வந்து அப்படியே வந்து செட் ஆச்சு. சிவகுமார் அப்படிங்கிறவர் நாம் தமிழர் கட்சிக்கார் போட்டிருக்காரு, வாயில் சோறு வச்சா இறங்க மாட்டேங்குது, புரியுதா? நமக்கு தோல்வி என்பது புதிதல்ல, யார் கூட தோக்குறோம் என்பது தான் இங்கே பிரச்சனையே. ஒரு சரியான வீரன்கிட்ட தோற்று போனால் உள்ளபடியே நம்ம கடந்து செல்லலாம். இவர் தான் இப்போ நம்ம தூத்துக்குடி எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ரீநாத் அப்படிங்கிறவர் இருக்கார்ல, அவர் படத்தை போட்டிருக்காரு. தேர்தல் அறிவித்து பிறகு 20 நாளுக்கு முன்பு தூத்துக்குடி பக்கமே வந்தார் இவர். ஒரு ஓட்டலில் தங்கினார், மாலை நேரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். எனக்கு தெரிந்து 2 நாள் வடை சுட்டார், 1 நாள் டீ ஆற்றினார், 1 நாள் போண்டா சுட்டார். வெறும் 20 நாளில் இப்போது இவர்தான் காரைக்குடி எம்எல்ஏ. இதை என்னால் ஜீரணிக்க முடியும் என்று சொல்வதற்கில்லை. இதான் இந்த ஸ்ரீநாத்தெல்லாம் 20 நாள் தான் வடை பஜ்ஜி ஆற்றிட்டு இவரெல்லாம் எம்எல்ஏன்னா இந்த மக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்துங்க. இந்த மக்கள் வந்து நான் போன வருஷம் நாசமாக போட்டு தமிழ்நாடு மக்கள்னு சொன்னேன். என்ன பண்ணுறது, அந்த மக்கள் வந்து அந்த காசு திரைக்கவச்சியில் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ இந்த ஸ்ரீநாத்லாம் ஜெயிக்கிறாப்பனா அதே மாதிரி தான் ஒரே ஒரு குறுக்கள் வரான் முஸ்தபா, அந்த ஆளெல்லாம் பிடிஆரை பீட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. பிடிஆருக்கு அந்த ஆளுக்கு 20,000 ஓட்டு வித்தியாசம். இந்த முஸ்தபா ஜெயிச்சிருக்காப்புல. எப்படி மக்கள் கரப்ஷன், மக்கள் அந்த மக்களுக்கு காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்க. போன திமுக அதிமுக ஓட்டு போட்டாங்க, காசு. இப்போ அதே மாதிரி விஜய் வந்துட்டாரா, திரைக்கவர்ச்சி ப்ளஸ் வந்து காசு எல்லாம் கிடைக்குது. எதுக்கு நம்ம வந்து அதிமுக ஓட்டு போடணும்? விஜய் அதே மாதிரி காசு கொடுக்குறாரு, பணம் கொடுக்குறாரு, இன்னும் சேர்த்து கொடுக்குறாரு, நம்ம ஓட்டு போடுவோம் அப்படின்னு தான் ஓட்டு போட்டுக்காங்க. ஒழிஞ்சு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து சொல்லலாம், எங்கள் அம்மா சொல்லுது இந்த மாதிரி கரண்ட் பில் வந்து ஏற்றிடுவாங்க, திருப்பி பஸ் கட்டணம் பெண்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு வந்து ஏற்றிடுவாங்க. அதே மாதிரி மளிகை ஜாமான விலையெல்லாம் ஏறிடும், அரிசி பருப்பெல்லாம் ஏறிடும். அதுக்கப்புறம் பல பொருட்கள் விலைவாசி எல்லாம் வேலைவாய்ப்பெல்லாம் திண்டாட்டம் ஆயிரும். ஆனால் அதை நம்ம சொன்னால் மக்களுக்கு வந்து புரியாது. அவங்களுக்கு தேவை ஃப்ரீ தான். அந்த ஃப்ரீயை கொடுத்தா சீமான் வந்து ஜெயிப்பார். 2029 எலெக்ஷன்லேயும் சீமான் வந்துட்டு நான் உண்மையாக இருப்பேன், நேர்மையாக இருப்பேன், எல்லா பிரச்சனைக்கும் நான் குரல் கொடுப்பேன்னா ஓட்டு போட மாட்டேன், எவனுமே ஓட்டு போட மாட்டாங்க. ஃப்ரீ கொடுக்குறேன் சீமானை சொல்ல சீமான் 2026 ஜெயிப்பார். அப்படிங்கிறதா பிரச்சனை. நம்மளுக்கு பிரச்சனை தெரியுமில்ல, நம்ம கொள்கையே நம்மளுக்கு பிரச்சனை. நல்லவனாக இருக்கணும், உண்மையாக நேர்மையாக இருக்குன்னா பிரச்சனை. விஜய் மாதிரி 150 வேட்பாளர் அதிமுக வந்து கடை வாங்கினார், காசு பார்ட்டி, அவன் ஊழல், லஞ்சம், கொலை வழக்கு எல்லாம் இருக்குது. அதை பற்றி ஐ டோன்ட் கேர். ஜெயிக்கணும், அவ்வளோதான். வேட்பாளர் வந்து இஷ்டத்துக்கு போடு, காசை வாங்கிட்டு போடு, பணம் தான், பணத்தை அப்படி தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நம்ம கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம தோல்விக்கு காரணம் இதாங்க. சீமான் வந்து விஜய் ஏற்றுட்டார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம தோல்விக்கு காரணம் இந்த மக்கள் தான் காரணம். முழு காரணம் இந்த மக்கள் கரப்ஷனாக இருக்காங்க. மக்கள் வந்து ஒரு பொய்யான ஒரு இலவசத்தையாக கொடுத்தா தான் ஓட்டு போட்டாங்கிறாங்க. நம்ம போயிட்டு அந்த இடத்துல நீதி நேர்மை நியாயம் பேசினா, அக்கிரமக்காரன்ட்ட போய் நீதி நேர்மை நியாயம் பேசினா என்ன கிடைக்கும்? இப்படி தான் கிடைக்கும், தோத்தான் போவோம். அதான் சீமான அழுதை பார்த்தா தான் நம்மளுக்கு இன்னும் வந்து சோகமாக இருக்குது. இது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.